நான் ஃபஸ்ட் டைம் கிரேப் ஒயின் செஞ்சுருக்கேங்க. எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பழம் எடுத்து நல்லா தனித்தனியாக பிச்சு இதில் போட்டுருணும். நல்ல பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. நசுங்கினது உடஞ்சது அந்த மாதிரி எல்லாம் எடுக்காதீங்க. பாருங்கள், நான் நல்ல பழம் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டிடுங்க. இதை வந்து வடிகட்டிட்டு அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் விட்டுருங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை பாத்திரத்தில் மாற்றிட்டு கையை மட்டும் யூஸ் பண்ணி நல்லா நசுக்கிடணும். மிக்சியோ ஜூஸரோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கையிலேயே நல்லா மசிச்சு விடுவோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிடணும். நல்லா நசுக்கிடணும். பழம் தனியாக கொட்டை தனியாக ஒரு மாதிரி ஜூஸாக ஆயிடணும். தோலெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணவே கூடாது. இங்கே பாருங்கள் தோல்லாம் எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இது பாருங்கள் கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா. இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஜாரோ இல்லை ஒரு பீங்கான் ஜாரோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம 3 கப்பு நம்ம கையிலேயே நசுக்கின கிரேப்ஸ் ஊற்றுறோன்னா அதில் 3 கப்பு வாட்டரும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1.5 கப் வந்து சுகர் ஆட் பண்ணணும். 2 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். ஏலக்காவை உடச்சி போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் ஈஸ்ட் போட்டு வார்ம் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுவும் அதிலையே ஊற்றிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஜாரில் இப்படியே ஊற்றிடலாம். புதுசாக ஒரு உட்டன் ஸ்டிக்கோ இல்லை ஒரு கரண்டியோ எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுதான் நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு டார்க் ரூமில் வச்சுருங்க. இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். 21 டேஸ். நான் வந்து ஒரு பிளாக் துணி போட்டு மூடி வச்சிட போகிறேன். இதை பாருங்கள், இப்போது ரெடி பண்ணது இதெல்லாம். இது வந்து நெக்ஸ்ட் டே ஒரு நாள் விட்டு இப்படி இருக்குது பாருங்கள். மேலே தோல் மேலே வந்துருச்சு, கீழே கொட்டை இருக்குது. ஆனால் 21 டேஸும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். 21 டேஸ்க்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் குடிக்கிறேனோ இல்லையோ ஆனால் செஞ்சுட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.